அதாவது ஒரே ஒரு விஷயம்தான். அதிமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் அழிகிறது. நம்பர் 1. அதற்காகத்தான் தேர்தல் நடத்தப்பட்டது. திமுக வெற்றி பெறும், பெரிய வெற்றி பெறும் என்று சொல்வதனுடைய சொல்லாடல் அதற்குள் தான் அடங்கி இருக்கிறது. தாவேகா எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பெரியாரையும் தூக்கி கொண்டு வந்து களத்தில் நின்றதற்கு காரணம், அதிமுகவை விமர்சிக்காததனுடைய காரணம், அதிமுக வாக்குகளை தனக்கானதாக மாற்ற வேண்டும். எனவே திமுக தாவேகா என்றது. இப்போது நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். நான் மதிப்பிட்டதில் எந்த மாற்றம் இல்லை. நான் கடந்த தேர்தலில் மதிப்பிட்டிருக்கிறேன். இந்த தேர்தலில் ஒரு குழப்பம் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டது. தாவேகா எந்த வாக்குகளை பெறுகிறது, யாருக்கான வாக்குகளை பெறுகிறது? நீங்க இதே தாவேகா வந்து வேற ஒரு வடிவம், ரெண்டுமே வேண்டாம், பாஜகவை வீழ்த்துவோம், ஒன்றியத்தில் தமிழ்நாட்டில் அண்ணா திமுகவை வீழ்த்துவோம் என்ற குரலை அவர்கள் எழுப்பவே இல்லை. மறந்துடாதீங்க. அப்படிங்கும் போது நீங்க தமிழ்நாடு தான் இலக்கு, இந்தியாவில எல்லாம் பிரச்சனையே கிடையாது அவர்களுக்கு. அப்படிங்கும் போதே அவர்கள் வந்து பாஜகவால் ஏவி விடப்பட்டவர்கள் என்ற அந்த சொல்லாடலுக்கு வந்து அந்த விமர்சனங்களுக்கு அவர்களே மெருகூட்டி கொண்டார்கள் என்பது. எளிமையான விமான பயணம், தனி விமான பயணம், உடனடியா இசட் பிரிவு பாதுகாப்பு, ஏதோ பிரிவு பாதுகாப்பு, அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகள், அவருக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் பார்த்து கொண்டு தன் எதிரியை குறைத்து அதை என்ன செய்யாது, களமாட விடாது. ஒண்ணு புதுசா வந்த ஒருத்தரை. ரெண்டாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, திமுக தாவேகா என்றுதான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணார். அப்ப அதிமுக அமித்ஷா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. அமித்ஷா தரப்பிலிருந்து எந்த எதிர்வினையும் இல்லை. திமுக தாவேகா என்று எப்படி சொல்லலாம்? ஒன்றிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு அணியை உருவாக்கி வைத்திருக்கிற பொழுது நீ யார் சிறுவன் இடையிலே வருவது என்று எந்த பிஜேபி காரனும் மறுத்து பேசவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். அவங்க அதையெல்லாம் அப்படியே அப்படியே ஓரமா தான் கடந்து போனாங்க. எந்த ஒரு பாஜகவினரும் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக நடத்தவில்லை. ஏனெனில் விஜய் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இவர்கள் நோக்கம் என்பது இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல. அணி வெற்றி பெற வேண்டுமானால் எல்லோரையும் சேர்த்து களத்தில் நிற்பது. எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு களத்தில் நிற்பதற்கு பேர் எப்படி வெற்றி ஆகும்?